ஜோதி மல்ஹோத்ரா என்கின்ற ஜோதி ராணி இவங்களுக்கு 33 வயசாகுது. இவங்க யூடியூப்ல ட்ராவல் வித் ஜோ அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இதில் 3.77 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சைனா, இந்தோனேஷியா, இந்தியாலையும் பல வீடியோ போட்டிருக்காங்க. நிறைய பாகிஸ்தானை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேமில் வந்து இவங்க காட்டியிருப்பாங்க அப்படின்றது தான். அண்ட் இந்தியாவில் இவங்க பண்ணியிருக்க விளாக் எப்படி இருக்கும்னா, ஆர்மி இன்ஸ்டலேஷன் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான பிளேசஸ்க்கு வந்து போய் எடுக்கிறது. அண்ட் பப்ளிக் டூரிஸ்ட் கேதரிங்ஸ்லேயே இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கேதரிங்ஸாக இருக்கட்டும். தற்போது இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஹரியானா மாநிலத்தில் இருக்க ஹிசார் அப்படின்ற இடம். அது வந்து நியூ அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட இன்னும் ஒரு 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2023 இவங்க பாகிஸ்தானுக்கு போகிறதுக்காக விசா ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க டெல்லியில் இருக்க பாகிஸ்தான் ஹை கமிஷனில் இருக்கும் டேனிஷ் அப்படின்றவரை இது சம்பந்தமாக வந்து அவங்க வந்து சந்திச்சு பேசுகிறாங்க. ஸோ இந்த டேனிஷுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷான் உட் ரஹீம் அப்படின்றது தான் அவருடைய பேர். ஸோ இவங்க வந்து அவர் வந்து ஒரு இஃப்தார் ஃபங்க்ஷனில் சந்திக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க பாகிஸ்தானி அஃபிஷியல்ஸ் கூட எல்லாம் அவங்க கனெக்ட் ஆகி பேசுகிறாங்க. அண்ட் இவங்க வந்து என்கிரிப்டட் பிளாட்ஃபார்ம்ஸான வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், டெலகிராம் இது மூலமாக வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கம்யூனிகேஷனில் அவங்க நிறைய இந்தியா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்றதுனாலே தானே இவங்களுடைய பேர் எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட ஃபோனில் அவங்களோட உண்மையான பேரை வந்து சேவ் பண்ணாமல் ஹிந்து நேம்ஸில் வந்து இந்த பேர் எல்லாமே அவங்க ஃபோனில் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே தான் இன்னும் ஒரு சஸ்பிஷியஸான விஷயம் வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஷார் உட் ரஹீம் அப்படின்ற டேனிஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவர் வந்து பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன். இவர் வந்து இந்தியா பற்றின பல விஷயங்களை இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு லீக் பண்ணுறாரு அப்படின்ட்டு இவர் ஸ்பைரிங் கூட லிங்க்டு வித் ஸ்பைரிங் அப்படின்ற விஷயத்தின் அடிப்படையில் பெர்சோனா நான் கிரேட்டா அதன் அடிப்படையில் இந்தியா இவரை வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே இவர் இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து இந்த இஷான் உர் ரஹீம் அப்படின்றவர். ஸோ அதுக்கப்புறமா ஜோதி மல்ஹோத்ரா வந்து இப்போ கஸ்டடியில் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பல விஷயங்கள் வந்து இன்ட்ராகேட் பண்ணப்படுது. ஸோ அந்த இன்ட்ராகேஷனில் இவங்க வந்து இந்த விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன், நான் வந்து மிலிட்ரி தொடர்பான சென்சிட்டிவான விஷயங்களை இந்தியா பற்றினதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது இன்ட்ராகேஷன் வலயத்தில் இவங்க இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டாங்களே, ஸோ அவங்களையும் வந்து இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. முக்கியமாக இவங்க 2003 2025 பாகிஸ்தானுக்கு 2 முறை இவங்க விசிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா. அண்ட் இந்த வருஷம் ஜான்வரி இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இவங்களுடைய வாக்ஸில் பஹல்கம் பற்றியும் இவங்க நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இவங்களுக்கும் பஹல்கம் அட்டாக்குக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற கோணத்துலேயும் வந்து இந்த விசாரணை போயிட்டுருக்கு.